ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குங்க? வேர் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? இந்த கடைசி நாட்களில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் இல்லாத இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. உலகத்தின் ராஜ்யம் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? புசிப்பும் குடிப்பும் பாட்டி. எந்த அளவுக்கு இல்லாத ஹோட்டல் கடைகள், இனி வீட்டுல சமையல் நடக்கிறது இல்ல, ஜொமோட்டா இல்ல. சோ we eat all this. இதெல்லாம் சாப்பிட்டு சரீரத்தை கெடுக்கிற பயங்கரமான காரியங்கள், நோய்களை கொண்டு வருகிற காரியங்கள். ஹோட்டல் கடைக்கு ரோட்ல போனா அந்த காலத்துல வடை போண்டா தான் கிடைக்கும். ஆனா இப்ப என்ன புதுசு புதுசு பேரு இல்ல, எல்லாம் வடநாட்டுக்காரங்க வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க அந்த பேரை கேட்டோன்னு அதை வாங்கி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. யூ ஆர் கோயிங் டு கெட் சிக். கவனம். அதுல கேன்சர் உருவாக்கக்கூடிய பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்ன இல்லையா? புசிப்பும் குடிப்பும் பார்ட்டி டான்ஸ் இல்லை. ஆனால் எப்படி இருக்கிறது? அது நீதியும் சமாதானம் நிறைந்த ராஜ்யம், ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது. அது புறஜாதி ஜனங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. எனக்குள் தெய்வீக சந்தோஷம் இருக்க வேண்டும். இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷ சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உலகம் கொடுக்கிற சந்தோஷம் ஒண்ணு இருக்குது. ஒரு சினிமா பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு நாடகம் பார்த்தா கரெக்டா அந்த டைமுக்கு போடுகிற ஒரு சந்தோஷம் இல்ல. ஒருவேளை லேட் ஆயிடுச்சு, பிரேயருக்கு வந்துட்டாக்க பக்கத்து வீட்டுல போய் நேத்து என்ன நடந்துச்சு அந்த கதை அப்படின்னு சொல்லி கேட்கிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமா? பட் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் அனுபவிக்க முடியாது. அந்த தேவ ராஜ்யத்தின் சந்தோஷம், நீதி, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை அழைக்கும்படியாகத்தான், அழிக்கும்படியாக, நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதை இழந்து விடக்கூடாது. என்ன காரியங்கள் அதை இழக்க செய்கிறது? எப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை விட்டு விடக்கூடாது. அப்ப இந்த உலகத்திலையும் நாம் பரலோகத்தை அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக வாழ்க்கையை இங்கேயே நாம் அனுபவிக்கலாம். அதன் பிற்பாடு உயிரோடு கூட இருக்கு நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த உயிரோடு இருக்கிற கூட்டத்தை தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். மரணத்தை எதிர்பார்த்தவர்களாய் அல்ல. ஹல்லேலூயா. மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்பது அல்ல. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கே நீ திரும்புவாய். எதற்காக? பாவத்தின் நிமித்தமாய் அந்த சாபம் உண்டானது. பாம்பை என்ன சொன்னாரு? நீ மண்ணே தின்பாய். மண்ணு தான் உடம்பு, தரையில ஊறி நீ என்ன சாப்பிடுவா? மண்ணு தான் உனக்கு உணவு. அந்த சர்ப்பம் மனிதருடைய மண்ணை தின்று தின்று இன்னைக்கு வலு சர்ப்பமாய் நிற்கிறது தெரியுமா? ஆகையால் நாம் அந்த பிசாசுக்கு என்னுடைய சரீரத்தை சாப்பிடுவதில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும். அதற்காகத்தான் இயேசு தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி சிலுவையில மரணத்தை ஜெயித்தார். இந்த கடைசி நாட்களில் மரணத்தை எதிர்பார்த்தவர்களாய் அல்ல, மரணத்தை கடைசி சத்ருவாய் இருக்கிற மரணத்தை ஜெயித்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு இயேசு எப்படி மரணத்தை ஜெயித்தார்? அவர் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாவம் இல்லாத இயேசுவுடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும்.
நீங்களும் நானும் அந்த இயேசுடைய பிள்ளைகள், பிதாவுடைய பிள்ளைகள். அது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரையும் ஜீவ புஸ்தகத்தை எழுதி வைத்தார், முன்குறித்தார். அதற்காக தான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இல்லைன்னா ஏதாவது கோயில்ல மோள அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்கல்ல, இல்லைன்னா சட்டி தூக்கிட்டு வந்திருப்பீங்கல்ல. பட் the Lord delivered you and me. என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதின உங்க பெயரும் என் பெயரும் இந்த கடைசி நாட்டில் சாத்தானுடைய காரியங்களை, வியாதிகளை, மரணங்களை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அதற்காகத்தான் வைத்திருக்கிறார். சரி, அப்ப இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். அப்ப நம்முடைய வாழ்க்கை முன்பதாக எப்படி இருந்தது? முதலாம் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரா? எதுல மரிச்சிருந்தோம்? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? ஆவிக்குரிய மரணம், இயேசு இல்லாத வாழ்க்கை, மரித்த நிலைமை, செத்து போன வாழ்க்கை, நடைப்பிணம். அப்படிதான் இருந்தோம் நீங்களும் நானும். ஆனால் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நம்ம? அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் உலகத்தின் வழியிலே நடந்தோம், மனசும் மாமிசமும் விரும்பினதை செய்தோம். எங்க படிக்கணும்? இப்ப நானும் இந்துல தான் இருந்தேன். என்ன செய்வோம்? காலையில் எழுந்திருப்போம், அம்மா சாப்பாடு செய்வாங்க, நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் போர் அடிக்கும், ஏதாவது விளையாடுவோம், சொட்டங்காய் விளையாடுவோம், இல்லை பல்லாங்குடி விளையாடுவோம். டிவி வந்த பிறகு டிவியை பார்ப்போம், அப்புறம் சோறு சாப்பிடுவோம். இதே வேலை தான், ரூட்டீன். ஆனால் இயேசுவை தெரியாது. வருஷத்தோட தீபாவளிக்கு, பொங்கலுக்கு ஊருக்கு போகணும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சாமி ஆடுவாங்க, கூட போய் நிற்கணும். ஆனால் எப்படி இருந்தோமா? மனசு என்ன படிக்கணும்? ஆமாம், ஏதோ ஒரு படிப்பு, சரி டாக்டர் ஆறு, என்ஜினியரு, எந்த காலேஜ் சீட்டு கிடைக்கும். இயேசுவோட கடவுளை கேட்கறது இல்லை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அவருடைய ஆவியானவர் உள்ளே வந்த பிற்பாடு, மறுபடி பிறந்த பிற்பாடு அவருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், இது பாவம், இது சரி, இது செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க, அது வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதற்குள் ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் அதற்குள்ளே இருக்கிறது. உடம்பு சரியில்லையா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 22 24 வரைக்கும் என்ன வாசிக்கிறோம்? என் மகனே, என் வார்த்தைகள் உன்னை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிப்பவனுக்கு மாம்சத்துக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமாம். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தை பிடித்து கொண்டு நிற்பதற்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயம். என்ன மாதிரி பாவம்? அடுத்த வசனம் வாசிங்க, 3வது. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச ஈச்சையின்படியே நடந்து மாம்சமும் மனசும் விரும்புகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கிறேன். ஆண்டவருடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகள், இயேசு இல்லாத வாழ்க்கையுடைய கோபம் வெளிப்படுகிற நாட்கள். கூட்டம் கூட்டமாக மறிக்கிற நிலைமை. அன்னைக்கு விஜய் கூட்டத்துல எல்லாம் மறிச்சாங்களே 40 பேரு. யாரை பார்க்க போனாங்க? இயேசுவை பார்க்க போனாங்களா? அங்கே போலாமான்னு சொன்னாங்களா? பிள்ளைங்களை கூட்டிட்டு போனாங்களே? யாரைங்க போக சொன்னது? யாரை பார்க்க போனாய்? நடிகரை பார்க்க போனல. அதனால் ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வெளிப்பட்டது.
இனி வருகிற காலங்களை கூட்டம் கூட்டமாக மரிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகையால் எந்த இடத்திற்கு நீங்கள் போகும் முன்பதாக ஆண்டவரை கேட்காமல் போகக்கூடாது. ஹல்லேலூயா. கேட்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை இருக்க வேண்டும். என் மனசு என விரும்புகிறது, நான் எங்கே போக வேண்டும், அது நீங்கள் முடிவு எடுக்கவே கூடாது. அது ஊழியமா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதா போகணும். அவர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தையை தான் சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன அந்த மக்களுக்கு நல்லா இருக்குமோ, சந்தோஷப்படுவாங்களோ? நோ நோ. இங்க வருவதற்கு முன்பதாக, லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டெல், இந்த சபையை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லு. ஒவ்வொரு யுத்த புருஷர்களாக பரிசுத்தவான்களாக எழும்ப வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பட்டணத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்த ரத்தம் குடிக்கிற ஆவியை நிர்மலமாக்கி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கட்டப்பட்டிருக்க ஆத்துமாக்கள் இந்த சபைக்கு ஓடி வருவார்கள். சும்மா ஜெபிப்பது அல்ல. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார், அதை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அதை நாம் பார்க்கலாம் பின்பதாக. அப்ப பாருங்க, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோமா? எத்தனை ஒரு பயங்கரம் பார்த்தீங்களா? 12வது வசனம் வாசிக்கலாம். 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், அப்ப பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கவில்லை. கிறிஸ்துவின் காணியாட்சி அவர் என்ன வச்சிருக்காரு? நமக்காக சம்பத்து, ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆசீர்வாதங்கள், வரங்கள், பகுத்தறிவு. யாரு எப்படி பார்த்தோம் ஆண்டவர் சொல்லுவாரு. உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், இந்த அப்பாவுக்கு என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன ப்ராப்ளம், இவங்க நல்லவங்களா, இவங்க வாழ்க்கையில என்ன இருக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆனா அநேக நேரங்களில் என்ன சொல்றது இல்ல, சொல்லுவது இல்லை. ஹல்லேலூயா. சொல்றது இல்லை. ஓகே, they are like that. சரி, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை இந்த நாட்கள்ல வேணும். நீங்கள் ஒவ்வொருவரும் பகுத்தறிவின் ஆவியை கேட்க வேண்டும். வேற என்ன கேட்குறீங்க? ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும். இதை எதையாவது ஒன்னையாவது கொண்டு போக முடியுமா? ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், நீதியின் வாழ்க்கையை தேடுங்கள், அப்போது இதெல்லாம் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாளைய தினத்தை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அது சகல ஆசீர்வாதத்தையும் கூட கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள். ஆமென். எப்படி இருந்தோமா? பிதாவுக்கு பகையாளிகளாய் இருந்தோம். ஏனென்றால் பரிசுத்தம், பிதாவானவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அப்ப நீங்க பரிசுத்தமாய் இருந்தா, நான் பரிசுத்தமா இருந்த, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே நடக்க முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். எப்படியும் வாழலாம், அது உலகம். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் இயேசுவோடு கூட நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவ தூதர்களை நமக்கு அனுப்பி தருவார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை. அப்ப பாருங்க, தூரமா இருந்த நாம் ஆண்டவரோடு, பிதாவோடு நாம் என்ன செய்வோம்? நெருக்கமா இருக்க. எப்படி? அப்ப பாருங்க, சிலுவையில அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால் அந்த நாட்களில் இந்த ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க? அவங்க தான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் இன்று நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் தேவனோடு முகமுகமாய் பேசலாம், நாம் ஆண்டவரோடு உறவாடலாம். அந்த பிரிவின் சுவர் தகர்க்கப்பட்டது. தேவனோடு கூட நாம் பரலோக பிதாவோடு நாம் இடைப்படலாம், இயேசுவோடு பேசலாம், அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணுங்க? இயேசுவை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. பார்க்கணும். எனக்கு யாருக்கு ஆசை இல்லையா பார்க்கறதுக்கு? கண்டிப்பா பார்க்கணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம், ஆவியானவர் மட்டுமல்ல, இயேசு நம் தனியறையில ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பக்கத்துல வந்து நிற்பார். அப்ப அந்த பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாக, அதை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சரி, அப்போ இந்த மாதிரி காரியங்களை தேவன் நமக்காக செய்து விட்டார். ஆனா இந்த வாழ்க்கை வாழுவதற்கு
நமக்குள் காணப்படுகிற அநேக குறைபாடுகள் இருக்கிறபடியால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. அப்ப என்ன காரியங்கள் அது? 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். என்னவா? பிசாசுக்கு முதலாவது இடம் கொடுக்க கூடாது. எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கும்? பிசாசுக்கு இடம் கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய சுபாவங்களே, ஜென்ம சுபாவங்கள். இதெல்லாம் நீங்க கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டு விட்டால் ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார். உடைய ஜெப வாழ்க்கை இது வித்தியாசமா இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிப்பவர்களாய் இருப்பீர்கள். கடைசியான ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். முதலாவது, பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதுங்க? இடம் கொடுக்க கூடாது. 26வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. இதுதான் பிசாசுக்கான வாசல். கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாதுங்க? பாவம் செய்யக்கூடாது. எப்படி தெரியுமா? முதல்ல ஒருத்தவங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்த பிறகு என்ன செய்யுங்க? அடுத்து பயங்கர எரிச்சல் வரும். அந்த எரிச்சலை அடக்க முடியாட்டி அடுத்து கொலை செய்வதற்கு அவங்களுடைய சிந்தனை உருவாகும். ஆகையால் இந்த கோபம் இருக்கிற சுபாவத்தை நாம் முற்றிலுமாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். ஆலயத்துக்கு நான் உட்கார்ந்து கொள்ளலாம், ஆனால் வீட்டில் என்னுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? கோபம் வந்தா என்னத்தை தூக்கி போடுறேன்? எப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறது? சாபமான வார்த்தை வருகிறதா? ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறதா? வீணான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இயேசு நம்மளை கணக்கு கேட்பார். மற்ற கடவுளை பத்தி எனக்கு தெரியாது, ஆனால் இயேசு நியாயாதிபதியாக உட்கார்ந்து இருக்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு கணக்கு எடுக்கணும். ஆகிய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோவிச்சுட்டு 3 நாள் 4 நாள் பேசாம இருக்கிறது, முகத்தை திருப்பிக்கிறது, குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, அப்பா அம்மாவுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் பிசாசுக்கான வாசல். அப்ப இந்த கோபம் வந்து பேசாம இருக்க நம்ம நினைக்கிறோம், நான் பேசலையே, நான் தான் ஜெயிச்சிட்டேன், நான் திருப்பிக்கிட்டு போறேன், நான் தான் ஜெயிச்சேன்னு நினைக்கலாம். ஆனா நமக்குள்ளேயே நோய் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. 1 நாள் 2 நாள் 1 மாசம் 3 மாசம் 10 வருஷம் அதே கோபம், நான் செத்தாலும் அவங்க முகத்துல முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இட் வில் கம் டு கேன்சர். ஏன் கேன்சர் நோய்கள் வருகிறது? நம் சரீரம் எல்லாம் ரசாயனங்கள் நிரம்பி அது அப்படியே கொதிச்சு 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 ஒரு நாளைக்கு சுண்டி போய் அது கட்டியா மாறுறது. பிளட் பிரஷர் வருகிறது. கோபம் வந்தாவே, ஐயோ உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தா பிளட் பிரஷர், டாக்டரே சொல்லுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், வாயை அடக்கிக் கொள்ளுங்கள். வாயில வீணான வார்த்தை வரக்கூடாது. ஒரே வாயிலிருந்து நல்ல வார்த்தையும் ஆவிக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் வரவே கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் வரட்டும். பாருங்க, அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்போதுதான் என்னங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்க. அப்ப வார்த்தை குறித்து பாருங்க, 29வது வசனம் வாசிங்க. ஆமா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை இருந்தா நீ பேசு, இல்லைன்னா பேசாது. நம்ம ஊர் பக்கம் என்ன பழக்கம் தெரியுமா? ரொம்ப பேசுவான். எப்படி அக்கா ஒருத்தவங்களை பார்த்தா, ஐயோ சில நேரங்களில் நான் யோசனை பண்ணி, எப்படி இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி, என்னக்கா எப்படி இருக்கு, எந்த ஊரு, உங்க வீட்டுக்கு என்ன வாடகை, இவங்க வாடகை கொடுக்க போறாங்க, சொந்த வீடா, எப்படி வேலையில செய்றீங்க, வேலைக்காரங்க வச்சிருக்கீங்களா? why you want all that nonsense? எதுக்கு அதெல்லாம் தேவை? உங்க வேலை என்ன? நல்லா இருக்கீங்களா, போயிட்டு வாங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சா, குழந்தை இருக்குதா, என்ன பண்றாங்க? ஓ அப்படியா, பொறாம உள்ள கெட்ட எண்ணத்தோட இந்த காரியங்களை தேவன் அருவருக்கிறார். மனம் போல பேசுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை.
பக்தி விருத்தி உண்டாகிற வேத வசனம் உண்டானால் அதை மட்டும் பேசு. வேத வசனத்தால் நிறைவேற்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யுங்க? வாய் பேசும். இருதயத்துல என்ன இருக்கு? இருதயத்துல என்ன போடுது? டிவி, நாடகம், மொபைல், வாட்ஸ்அப். யாரை எங்க கொண்டாங்க, எந்த எடப்பாடி எப்படி பண்ணாலும் எப்படி சண்டை போடலாம், உங்களுக்கு என்ன? தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் இயேசுவை குறித்து கவலைப்படுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தை குறித்து யோசியுங்கள், அவரை குறித்து சிந்தியுங்கள். ஐயோ, யார் ரட்சிக்கப்படலாம்? இந்த ஆத்துமா வீணாக இருக்கிறது. ஐயோ, இந்த மனுஷன் பைத்தியமா ரோட்ல நடக்கிறானே. ஐயோ, எனக்கு ஜெபம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நல்லா இருக்குமே. இந்த ஆத்துமா பாரத்தோடு நடங்கள். என் அப்பா இப்படி இருக்கிறாரு, என் அம்மா இப்படி இருக்காரு, முறுமுறுக்காத, சண்டை போடாத. வீட்டுக்குள் ஜெபம் செய், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு, தேவனை துதித்து பாடு. அப்பொழுது தேவ ராஜ்யம் உங்களிடத்தில் கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் பேசும்போது என்ன ஆகுது என்று சொல்ல 30ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. இந்த மாதிரி வார்த்தைகள், தேவையில்லாத காரியத்தை, பக்தி விருத்தி இல்லாத காரியத்தை நீங்கள் பேசும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷை பேசுறது இல்லைங்க. யூ மஸ்ட் பி filled with the fire of the Holy Ghost. கர்த்தருடைய அக்கினியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அபிஷேகம். நிறைய பேர் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆனா வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. கோவப்படுறவங்களா இருப்பாங்க. எல்லா வித, நான் சொல்ல போறது எல்லா சுபாவம், வேதம் சொல்லுகிற அத்தனை சுபாவங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். அது உண்மையான மன திரும்புதல் இல்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியாது. வியாதிகள், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், வேதனை. எதற்காக? இந்த பாவ சுபாவங்கள் அவர்களை விட்டு நீங்காதபடியினால், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறபடியால் அவன் உலகில படைச்சிருவாங்க. வியாதிக்கு காரணம் அதுதான், பிரச்சனைக்கு காரணம் அதுதான். வீட்டில் ஆசீர்வாதம் இல்ல, கடன் பிரச்சனை அதுக்கு தான், வேலை கிடைக்கல அதுக்கு தான். என்னென்றால் ஜெப வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆவியானவரை என்ன செய்யக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது. 31வது வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. கோபம், துர்க்குணம், தூஷணம் என்ன செய்யணுங்க? கூக்குரல். பைப்படியில சண்டை போட்டா, இப்ப பைப்படியெல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ள சண்டை போட்டா 4 வீட்டுக்கு கேட்கும். ஆனா ஜோம் பண்ணும்போது விட மெதுவா ஜோம் பண்ணு. வீட்டுக்காரர் தூங்குறாரு, மெதுவா ஜோம் பண்ணி எழுப்பி விட்றாத யாரையும். சண்டை போடும்போது வீட்டுக்குள்ள சண்டை போட்டா நோ ஷேம், வெக்கமே கிடையாது. ஆனா ஜோம் பண்றதுக்கு மட்டும் ரொம்ப ஷேம். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கும், பிள்ளைங்க தூங்குது, பிள்ளை எந்திரிச்சு ஜோம் பண்ணட்டும். சத்தம் போட்டு ஜெபம் பண்ணு, எழுந்து ஜெபம் பண்ணட்டும். இரவு நேரங்களில் 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணு. வாரத்துல 2 வாரம் 2 நாள் ஆகுது. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு, உனக்குள் பக்தி விருத்தி உண்டாகும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு வாயில தேவையில்லாத கசப்புகள், கோபம் நிறைந்த வார்த்தைகள், சண்டைகள், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எனக்கு என் வீட்டுக்காருக்கும். ஜஸ்ட் கீப் குவைட், ஒன்றும் சொல்லாத. ஆனா அவருக்காக என்ன செய்யி? இது வரைக்கும் கோவப்பட்டு யாரையாவது மாத்திருக்கமா? நீங்க சொல்லுங்க. சண்டை போட்டு இவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லுங்க. யாரையுமே மாற்ற முடியாது. யாரையுமே மாற்ற முடியாது. ஏன் அப்படிப்பட்ட கோபக்காரங்க வராங்க தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்க கோபத்தை சரிப்படுத்துவதற்கு ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட அந்த பாத்திரம். ஐயோ, என் மாமியார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப பிரச்சனை, லொடன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த மாமியாருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவங்களை கொண்டு உங்களை ஏதோ ஒரு காரியத்தில் மாற்ற விரும்புகிறார். நமக்குள்ள கோபம் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்? மற்றவங்களுக்கு கோபம் வந்தால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன்? அப்போ நான் அமைதியாக இருந்தால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தேவ ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது தெரியும். ஹல்லேலூயா. ஆமா, இதைத்தான் மாற்ற விரும்புகிறார். நாமளும் அவங்கள மாதிரி சண்டை போட்டா அப்புறம் ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு அந்நிய பாஷை பேசி சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இந்த பூலோகத்திலே
தேவனுடைய ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்து பார்க்க வசிக்கலாம். ஹல்லேலூயா. மன்னிக்காம இருக்கவே கூடாது. யூ மஸ்ட் ஹேவ் ஃபர்கிவ்னஸ். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேச மாட்டேன், அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டுறாங்க, எப்படி அவங்கள மன்னிக்கிறது? ஏன்னா சிஸ்டர், யார் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் பேசிட்டே இருப்பார். பக்கத்து வீட்டுக்காரங்க குப்பையை கொண்டாந்து என் முன்னாடி கொட்டுறாங்க, நான் எப்படி பேசாம இருப்பேன்? நாலு செய்யறது நியாயமா? ஒரு வாட்டி நாங்கள் ரொம்ப பழைய வீட்டில் இருக்கும்போது நடுவில் சின்ன ரோடு, அந்த பக்கம் ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. நான் நல்ல வாசலில் பெருக்கி விடுவேன், அந்த அம்மா பப்பாளி இலையை பிடுங்கி ரோட்டில் தான் போடும் டெய்லி. நான் ஒரு நாள் பார்த்தேன், ஏன் பாட்டியம்மா இந்த ரோடு சுத்தமாக வைக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து இந்த நான் தான் பெருக்கிறேன், இதே பப்பாளி மரத்தை பறித்து இங்கே போடுறீங்க இலைய, நீங்கள் குப்பை உங்களுக்கு இருக்குல்ல அங்கே போடலாம்ல, இது ரோடுங்க, நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த அம்மா எந்த அளவுக்கு எடுத்து போடுறாங்களோ அந்த நாள் வரைக்கும் எடுத்து போட்டே இருப்பேன், நான் சலிக்கவே இல்லை. ஆனால் அந்த அம்மா ஒரு மாதத்துக்குள்ள காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒன்றுமே சொல்லலை. அல்லேலூயா. ஒருவனும் துரத்தாரதும் அவன் ஓடி போவான். உங்களுக்கு ட்ரபிள் பண்ணுறவங்க அப்படிதான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? பொறுமையாய் இயேசுவை வெளிப்படுத்துகளாய் இருக்க வேண்டும். They should know that you have Jesus. நம்ம தோக்கிறதே இல்லைங்க, அவங்க தான் தோத்து போவாங்க. சரியா? அதனால எதுக்கு என்ன செய்யக்கூடாது? அவங்கள மாதிரி நம்ம சண்டைக்கு நிற்க கூடாது. நின்றால் மன்னிக்கிற தன்மை இருக்காது, அப்புறம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாம செஞ்சாங்க, அவங்க எங்கே போறாங்க, அவருடைய பின்விளைவு என்னன்னு தெரியாது, ஆகையால் இவர்களை மன்னியும் என்றார். ஆகையால் இயேசுவை போல நாம் தேவனை அறியாதவர்கள் சண்டை போடவே கூடாது. ஜஸ்ட் யூ கீப் குவைட். அமைதியாக இருப்பதற்கு, நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் வாசிக்கலாம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. சொல்லப்படக்கூடாதான். என்னங்க கிறிஸ்தவங்களும் சொல்றாங்க, ஆனா இவங்களுக்குள்ள தான் இப்படிப்பட்ட இச்சையின் ஆவிகள், இச்சை நிறைஞ்சவங்க நடக்கிறாங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அது இருக்கவே கூடாது. எப்படி வருது? மொபைல்ல பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது. வீட்டு அம்மா கூட பேசுறது இல்லை, ஆனால் மொபைல்ல அந்த அம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு தெரியல, அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது. ரோட்டில் போனால் சினிமா போஸ்டர் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது. பெண்களுக்கு வந்து நடிகர் மயக்கம், அதனால தான் எல்லாரும் தேடி போனாங்க. பெண்கள் தான் நிறைய செத்து போனாங்க, விஜயை பார்க்க போனவங்க. அவருக்கு என்ன ஏமாத்துறாங்க, அதை பார்க்கறதுக்கு பெண்களுக்கு தான் ரொம்ப ஆசை. Why are you cheated? இயேசுவை பார்த்துருக்கீங்களா? Why do you go to see a சினிமா நடிகர்? இயேசுவை பார்க்காதவங்க கிறிஸ்தவர்கள் ஏன் நடிகரை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இந்த மாதிரி, அவர் இப்படி அவர். நான் ஒரே ஒரு கமெண்ட் எனக்கு போடணும்னு ரொம்ப தோணுச்சு. இப்படிப்பட்ட சோக முகம் உள்ளவர், அவரே மனநிலை பாதிக்கப்பட்ட டிப்ரெஷன்ல இருக்காரு. இவர் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தா என் ஜனங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? தயவுசெய்து அவர் நடிகராகவே இருந்துட்டு போட்டும். நோ சிஎம். அல்லேலூயா. நம்ம முகத்தை பார்க்கணுங்க, இதுக்குள்ள என்ன ஆவி இருக்கு பார்க்கணும். இப்பவே பாதி மக்களுடைய ரத்தத்தை குடிச்சு அந்த அசுத்த ஆவி இனி ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும்? ரத்தம் சிந்துதல் குறையாது. கர்த்தருடைய ஜனங்களை அதை பகுத்தறியணும். ஐயோ வெளியே பார்த்தா இப்படி இருக்காரு, அவர் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இயேசுவை பாருங்க, இயேசு மீது மோகமாய் இருங்கள். அவரை குறித்த சிந்தை உங்களை விட்டு விலகாது இருப்பதாக. அவர் மீது ஆசையாய் இருங்க. Jesus is everything to all of us. அவர்தான் நம்முடைய நாயகர். ஒருவேளை கணவன் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கணவனுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், மனைவியுடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்ல, நான் தான் உன் நாயகர். ஹல்லேலூயா. நான் தான் உன் நாயகர். நீ ஏன் உலக மனிதர்கள் பின்பதாக இச்சையோடு கூட அலைகிறாய்? நான் தான் உன் நாயகர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. பெற்றுக்கொள் அந்த வல்லமையை, அந்த அன்பை பெற்றுக்கொள். இயேசுவின் அன்பு உன்னை நிரப்புகிறது. இந்த நாள் உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. தனிமையின் உணர்வு உன்னை விட்டு விலகுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த இயேசுவோடு கூட இருப்பது தான் உண்மையான வாழ்க்கை. அந்த உண்மையான வாழ்க்கை இருக்கும்போது இந்த உலகத்துல நடக்கிறவர்களை போல அந்த இச்சை, அந்த மோகம் அதெல்லாம் வரவே வராதுங்க, வரவே வராது. அல்லேலூயா. நான் வெளிநாட்டுல இருக்கும்போது துபாயில இருந்தேன். அப்ப என்னோடு கூட வேலை செய்கிற சகோதரி ஒருத்தர் இருப்பான். அப்ப நாங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போவோம். வாரத்துல ஒரு நாள் எங்களை மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு பஸ்ல கூட்டிட்டு வந்துடுவாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது ஒரு சகோதரி, அதாவது அங்கே சல்லா ஓதுவாங்க. அந்த டைமில் எங்கேயும் போகக்கூடாது, உட்காரணும். அப்போ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேனு யாரோ ஒரு ஆள் ஓட்டிட்டு வர்றாரு. அங்கே தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறாங்க. உடனே இந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னாங்க, சிஸ்டர் அந்த ஆள் பாருங்க ரொம்ப அழகாக இருக்காருல்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு வீட்டுக்காரர் இருக்காருல்ல ஊரில், அவரை விட்டுட்டு இவரை எப்படி பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்காருன்னு? எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் தவிர வேற யாரையும் பார்த்தா நல்லா தெரியலையே. அல்லேலூயா. நான் விட்டு வரும்போது சொன்னாங்க, நீங்க தான் என் மாமியார், என்னை விட்டுட்டு நீங்க போறீங்களா அப்படின்னு அழுதாங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், நான் மாமியார் இல்லை, இயேசுதான் உங்களுக்கு என்ன பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட நினைவுகள், சிந்தனைகள் வரவே கூடாது. அந்த சிந்தனை உள்ளே இருக்குமாயின் உண்மையான ரட்சிப்பு இல்லை என்று அர்த்தம். உன் மனைவியை காட்டிலும் யாரும் உனக்கு அழகாக தெரியவே கூடாது. உன் கணவனை காட்டிலும் யார் மீது நீ ஆசை வைக்கவே கூடாது. அதுதான் ஈச்சை. அது தூண்டுறதே தெரியுமா? எசபேலின் ஆவி. எசபேல் வந்து உன்னை உறிஞ்சி குடித்து விடும். உன்னால் ஜெபிக்க முடியாது, உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. வேதத்தை வாசிலாதே நினைவு அவங்கள பற்றி தான் போட்டோ வரும். எதுக்கு அந்த பாவம்? ரீமலா கரபா. ஆண்டவருடைய அக்கினி என் சிந்தையை நிரப்பட்டும், என் ஆத்துமாவை நிரப்பட்டும், என் இருதயத்தை நிரப்பட்டும். யாராவது என்னை பார்த்தால் அக்கினி என்று சொன்னவங்க, தட்ஸ் ஆல். அந்த எண்ணமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தால் ஒரு பயம் உண்டாக வேண்டும். உங்கள் கண்களை பார்த்த ஒரு அபிஷேகம், அக்கினி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிப்பதற்கான ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை. மாமிசம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். என் இயேசு மாம்சத்தை சிலுவையில் அறைந்தார். எதற்காக? நான் பாவத்தின் தண்டனையை பெற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட சிந்தனைகள் மாம்சத்தை அடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ சர்ச்சுக்கு வரோம், காணிக்க போடுறோம், சாப்பிடுறோம் இல்ல. பரிசுத்த வாழ்க்கை. உங்களை பார்த்தால் பரிசுத்தம் என்று நெற்றியிலே எழுதியிருக்க வேண்டும். பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். உங்களை பார்த்தால் ஒரு பயம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. அடுத்தபடியா வாசிக்கலாம் 4வது வசனம். ஹல்லேலூயா. எப்படியே பரிசுத்தவான்களுக்கு. அப்போ இந்த இச்சையின் காரியத்தையும் பேச்சையும் ஒன்றாக இருக்கிற பாவம். இவங்க உள்ளத்துல இச்சை, அந்த அசுத்தம் இருந்துச்சுன்னா அதை குறித்து தான் பேசுவாங்க. இப்ப சினிமாவில எல்லாம் எப்படி டபுள் மீனிங்கோட பேசுவாங்க. என்ன பேசினாலும் ரெட்டை அர்த்தம் உள்ள காரியம். அந்த ஜோக்கை தான் பார்த்துட்டு கிடக்குறாங்களா எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல டிவி இல்லை, மொபைல் இல்லை. சொல்லுகிற காரியங்கள், பார்வைகள் பரிசுத்தம் இல்லை. பேச்செல்லாம் ஜோக்கு, டபுள் ஜோக்கு. காலேஜுக்கு போனா கிளாஸ்மேட், ஃப்ரெண்டு ஆணும் பொண்ணு சேர்ந்து உட்கார்றது பஸ்ல. சென்னையில வேலை பார்க்குறாங்களாம். சென்னையில வேலை பார்க்குறாங்க, பெங்களூர்ல வேலை பார்க்குறாங்க. பஸ்ல போகும்போது பையனும் பொண்ணும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு போறாங்க. இது என்னது? பேச்சு எப்படி இருக்கும்? பார்வை எப்படி இருக்கும்? அப்போ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு இந்த கேலி, கிண்டலு, ஜோக்கடிச்சு பேசுற காரியம் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. வாலிப பையன்களுக்கு இருக்கக்கூடாது. நீ எதை பார்க்கிறாய் மொபைல்ல, அது உன் வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அப்ப பாருங்க, நாம் என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்பதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். என்ன காரியத்தை யோசிக்கிறோம்? உன் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும்.
நன்மை விளைவுகள் எவையோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி விளைவுகள் எவைகளோ, கற்புள்ளைகள் எவைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் கூட இருக்கணுமா? சிந்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும். சிந்தை பரிசுத்தமா இருக்கணுமா? வேத வசனத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். வேத வார்த்தையால் நிரம்பியிருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தியானம் அதமா இருக்கணும். சினிமா நாடகம் பார்த்தா அது ஒரு நாளும் போகாதுங்க. கம்ப்யூட்டர் மாதிரி அது மைண்ட்ல இருந்துச்சுன்னா அது உங்கள் சிந்தையை விட்டு ஒரு நாளும் போகாது. தூங்கும்போது அதான் வரும். படம் ஓடும், கனவுல அதான் வரும். இது எதுக்கு தேவையில்லாது? நீங்கள் தீர்க்க தரிசன சொப்பனங்களின் தரிசனம் காணும்படி அழைக்கப்பட்டவர்கள். யோவேல் 2:28 சொல்லுது, கடைசி நாட்டில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உடைய குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் சொப்பனங்களையும் மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்ப எப்படிப்பட்ட கனவு வருகிறது? பாம்பு வருதா? இச்சையின் கனவு வருகிறதா? அல்லது தேவ தூதர்கள் வருகிறார்களா? தீர்க்க தரிசன சொப்பனங்கள் வருகிறதா? எதிர்காலத்தை குறித்ததான வெளிப்பாடுகள் வருகிறதா? அது இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம், வாழ்க்கை சுத்தமில்லை. அந்த கம்ப்யூட்டர் மூளை கெட்டு போய் இருக்கிறது. அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். நாவு ஆகப்பட்டது ஒரு காட்டை என்ன செஞ்சிருமா? தீ வச்சிடும். மற்றவங்களை பத்தி பேசவே கூடாது. டோன்ட் காசிப். மற்றவங்களை எடுத்து பேச வேண்டாம். 2 பேரும் தான் உன்னை பத்தி என்ன பத்தி பேசு. 3வது நபரை குறித்து பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 5வது வசனம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னு இந்த உலகத்திலே வாழும் வரையிலும் வேதனை, வியாதி, பிரச்சனை, சண்டை, நோய், தீராத நோய், ஆக்சிடென்ட், அந்த பொருள் நஷ்டமா போச்சு, கடை திறந்தா ஓட மாட்டேங்குது, பிள்ளைங்க ஒழுக்கம் இல்லை. காரணம் என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அசுத்தமான காரியங்கள் வாழ்க்கையிலே மறைவாய் இருக்குமாயின் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் அது நீதியும் அது பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிற நீதியின் வாழ்க்கை. நீதியின் வாழ்க்கை தேவனுடைய பிரமாணத்தின்படி வாழுகிற வாழ்க்கை, அவருடைய பார்வையில உத்தமமாய் இருக்கிற வாழ்க்கை. 100% முடியுங்க. தேவையில்லாம பேசாம இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். இச்சையில இல்லாம இருக்க முடியுமா? முடியாதா? வேசித்தனம் பண்ணாம இருக்க முடியுமா? முடியுமா? முடியும். 100% முடியும். பொருளாசை இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படணும்? மற்றவங்களுடைய எந்த பொருளையும் ஆசைப்பட, மற்றவங்களுடைய வீட்டையாகிலும் கழுதையாகிலும் மனைவியாகிலும் பிறனுக்குள்ள யாதொன்றடி இச்சையாது இருப்பாயாக. அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க, ஜோமண்டல் பிரேயர் மீட்டிங் வந்தாங்க. நல்ல வசதியானவர்கள், இருக்கப்பட்டவங்க. 2 பேரும் கவர்மெண்ட் டீச்சர். அவங்க சொந்த வீடெல்லாம் இருக்குது. அவங்க பையன் என்ஜினியரிங் காலேஜில் படிச்சு இப்போதான் முடிச்சிருக்கான். நான் வேலை கிடைக்கல. அவங்க வந்த உடனே எனக்கு பார்த்து ஒரே ஆச்சரியம். ஏன்னா ரொம்ப செல்வாக்க இருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையாக வந்து உட்கார்ந்த மாதிரி எனக்கு அடையாளம் தெரியல. நான் உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு, இவங்க தானா? எனக்கு 2 வருஷம் ஆச்சு அவங்களை பார்த்து. இவங்க தானா? இவங்க தான் சொல்லி கடைசியில் அவங்க வீட்டுக்காரன் வந்தோடனே இவங்க தான் சொல்லி உறுதி. அவருக்கு நடக்க முடியல. ஏதோ ஒரு அழுக்கு சட்டையை போட்டு வந்து உட்கார்ந்தாரு. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசும் பொழுது, ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அவங்களுக்கு மந்திரம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. பக்கத்து வீட்டுக்காரங்க பயங்கர இந்துக்கள். அவங்க பூஜை யாகம் சாமியாரெல்லாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே காசெல்லாம் போடுவாங்க. 10 ரூபா எடுத்து போடுறது, 50 ரூபா இருக்குது. இந்த அம்மா எடுத்து வச்சுக்கணும். யாரோ தம்பி தான் போட்டாங்க, ஐயா தான் போன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கணும். ஏங்க, தங்கம் கிடந்தா கூட எடுக்கக்கூடாதுங்க. ரோட்ல தங்கம் கிடந்தா எடுக்காதீங்க. அது உங்களுக்குரியதா?
ஆ, ஒரு பைசா இருந்தால் எடுக்கக்கூடாது. டசன்ட் பிலாங் டு யூ. மந்திரிச்சு போட்டால் என்ன பண்ணுவீங்க? மற்றவங்க பொருளுக்கு எதுக்கு ஆசை? மற்றவங்க பொருளை ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு பேரு பொருள் ஆசை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதான் தெரியுது. நான் சொன்ன முதல்ல அந்த காரியத்தில் கொஞ்சம் வெளியே போடுங்க. ஏதோ ஒரு தகுட என்னமோ அவங்க தூக்கி போட்டாங்கன்னா அதை எடுத்து சேரில் ஓட்ட வச்சிருக்காங்க. அது என்ன மைண்டுன்னே எனக்கு புரியல. மற்றவங்க பொருள் எதுக்கு? மற்றவங்களுடைய எதையுமே ஆசைப்படும். பென்சில், ரப்பர் கூட பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க பொருளை எடுக்கக்கூடாது. புரியுதா? ஸ்கூல்ல ரப்பர் எடுத்துட்டு வர்றது வீட்டுக்கு அம்மா பார்த்து சொல்லி, ரொம்ப நல்லா இருக்கார் ரப்பரு, டேய் நான் கொண்டு போய் திருப்பி கொடுன்னு சொன்னா கொடுக்கணும். அதுதான் உண்மையான அம்மா. என்ன ரப்பர்லாம் நீ எடுத்து வரக்கூடாது. அல்லேலூயா. ரப்பர் பென்சில் எல்லாம் இப்ப எடுத்தாங்கன்னா பின்னாடி வேற என்னத்தையாவது எடுத்துட்டு வருவான். அப்புறம் சிறையில போய் இருப்பான். இது தேவையா? ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாய் நாம் வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும். எங்க பாப்பா கூட சின்னதுல நல்ல பெரிய பென்சில் ரப்பர் ஒரு நாள் கொண்டு வந்தார். முதல்ல நாளைக்கு யார்கிட்ட அந்த எடுத்து பக்கத்து உட்கார்ந்த பக்கத்து பொண்ணா நாளைக்கு முதல்ல கொண்டு போய் அதை கொடுக்காம வந்தா அவ்வளவுதான். மறுநாள் வந்தாலும் செக் பேக் எல்லாம். அப்ப நம்ம அந்த காரியத்தை சொல்லி அதன் பிற்பாடு கொண்டு வர மாட்டாங்க. தாய் தகவல் வச்சுக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு திருடனா வருவான். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியிலே நம்ம வளர்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பொருளாசை ஒரு நாள் என்ன செய்யாதுங்க? வராது. அப்போ இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் என்கிட்ட இருக்கே குணம், நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன்? எப்படி நான் பரலோகத்துக்கு போவேன்? நேற்று தினத்துல ஒரு சகோதரிட்ட பேசிட்டு இருக்கும்போது, யாருமே பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. யார்கிட்ட இந்த மாதிரி குணம்லாம் இல்லாம இருக்கு? யார்கிட்ட கோபம் வராம இருக்கு? ராங் கான்செப்ட் இல்ல. ஆண்டவர் அதற்காக தன் ஜீவனை கொடுத்து நீ மனம் திரும்புவாயோ என்று ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். அல்லேலூயா. அதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு நாளும் என் மாம்சத்திற்கு நான் சாக வேண்டும், நான் நீதிக்கென்று பிழைக்க வேண்டும். ஆண்டவரே காலேஜ் சொல்லணும், ஆண்டவரே இந்த நாள் உமக்கு விரோதமாய் மனிதனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும், என் கண்களை காத்துக்கொள்ளும், என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யக்கூடாது. ஏதோ தெரியாத விதமாக எதிர்பார்ப்பு இல்லாத திடீர்னு ஒரு சின்ன தவறு, ஒரு கோபம் எது வந்தாலும் அன்றைய தினத்துல இரவு தூங்குவதற்கு முன்பதாக ஆண்டவர்ல கேட்கணும். ஆண்டு இந்த நாள்ல உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உணர்த்துவார். இந்த நாள்ல உனக்கு பெருமை வந்துச்சு, இந்த நாள்ல உனக்கு கோபம் வந்துச்சு, நீ அமைதியா இருக்கல. இவ்வளோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லும்போது நீங்க கழுவப்படுவீர்கள். ஒவ்வொரு நாளும் கார் வாங்கினா அழுக்காங்க, பட் யூ மஸ்ட் வாஷ் யுவர் செல்ஃப். குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. உங்க மனசாட்சி தெளிவாய் இருக்க வேண்டும், உங்க மனசாட்சி உத்தமமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்திலே வாழ்வதற்கு நாம் இந்த உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாவத்தை ஜெயிப்பதற்கு தான் அவருடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கிறது? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிற இந்த உலகத்துல அப்படிதான் வாழணும். யாரும் கொடுக்க கூடாது சந்தோஷத்தை. உங்களை பார்க்கும்போது நீங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்கீங்க கேட்கணும். எந்த சூழ்நிலை உங்களை துக்கமாய் மாற்றவே முடியாது. உறவுகள் வருவாங்க போவாங்க, எந்த ஒரு காரியம் உங்களை டவுன் படுத்தவே கூடாது. எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை, கீழே விழுந்தாலும் மடிந்து நான் போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைவதில்லை, நான் பைத்தியம் ஆவதில்லை. இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த உலகத்தில் உங்களை என்னை வைத்திருக்கிறார், வித்தியாசமானவர்களை வைத்திருக்கிறார், சபைக்கு உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில், ஆண்டவருடைய வழியில வராத பட்சத்துல நான் இப்படிதான் இருப்பேன், நான் சரியாதான் இருக்கிறேன், எனக்கு இப்படிதான் இருக்கு, நான் சர்ச்சுக்கு வருவேன் போவேன், ஆனா இதெல்லாம் மாற்ற முடியாது என்று சொல்லி கடின இருதயப்பட்டால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும்
நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தீட்டு உள்ளதும், பொய்யும், திருடும், களவும், கெட்ட வார்த்தை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட காரியங்களும் மனம் திரும்பாதவர்கள் சபைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது. வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாவிட்டால் தேவன் கொடுத்த அந்த நேரம் முடிந்த பிற்பாடு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் காலடி எடுத்து வைக்க முடியாது. எத்தனை பயங்கரம் பார்த்தீங்களா? அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? பரலோக ராஜ்யம். We need to enter the kingdom of heaven. அப்ப அங்க இடம் எங்க வாசிக்கலாம்? 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும், அவ்விசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலை பாதகரும், விபச்சாரக்காரரும், சூடியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த பூலோகத்திலே மனம் திரும்பாத பட்சத்தில், ஆண்டவர் கொடுத்த இந்த உலகத்திலே அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழாத பட்சத்தில், ஆண்டவரே இது என்னை விட்டு விலக வேண்டும் என்று விரும்பாதவர்கள் தொடர்ச்சியாக ஈச்சையின் பாவத்திலும், திருடிலும், பொய்யிலும், வார்த்தைகளிலும், வம்பும் புத்தியீனமான வார்த்தைகள், அதே பேச்சு, வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை. ஆனா சபைக்கு மட்டும் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவர்களாய் வாழுகிறவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆனால் பரிசுத்தமும் ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வருகிற ராஜாக்களாக நீங்களும் நானும் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வெளிச்சத்துக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? பிரவேசிப்போம். வாசிக்கலாம் 21, 24. வெளிப்படுத்தல் 21, 24. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள் கொண்டு வருவார்கள். உங்களுடைய கனம், உங்களுடைய மகிமை, மகிமை என்ன? உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவி ஆத்மாவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்க பரிசுத்தமா உங்களுடைய சரீரத்தில் நீங்க வாழும் பொழுது, ரகசிய பாவம் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை உள்ளவர்களாய் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. That is the glory you carry. அதுதான் மகிமையின் வாழ்க்கை. அந்த மகிமையின் வாழ்க்கை வாழுவதற்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னை பிரித்தெடுத்திருக்கார். ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான காலம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, நடை, உடை, பாவனை, பேச்சு அனைத்தும் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம். இதை எப்படி பெற்றுக்கொள்வது? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 5 அதிகாரமாவது வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வேண்டாத மனிதர்களை விட்டு விலக வேண்டும். பாவத்தில் இருக்கிறவங்களோட ஐக்கியம் வைக்க கூடாது. அது யாரா இருக்கலாம், உடன்பரப்பா இருக்கலாம், உற்றாரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். நீங்கள் தனி அறையில தனியாரான இருக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை. அப்படி தேவனுடைய ஆவியினால் நிரம்பி, வார்த்தையால் நிரம்பி, பரிசுத்தமாய் நம்மை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திலும் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கலாம். நீதி, சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை உடையவர்களாய் இந்த உலகத்திலையும் வாழலாம். அதே போல் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய அந்த வெளிச்சம் நிறைந்த பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவரே, மனவாட்டி என்ன சொல்லலாம்? ஆண்டவரே வாரும், சீக்கிரமாய் வாரும்.
மணவாளனே வாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரதான தூதருடைய கலசத்தம் தெளிக்கும் பொழுது நம் ஆயத்தம் உள்ளவர்களாய் புறப்பட்டு செல்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்கள் அப்பா, கும்பலாக மரித்து கொண்டிருக்கிறவர்கள். பிலிப்பீன்ஸ் நாட்டிலே பூமி அதிர்ச்சி வந்து எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள் அப்பா. வட மாநிலங்களை கடல்ல முங்கி மரித்தவர்கள் ஏராளம், வெள்ளத்தினால் அழிந்தவர்கள் ஏராளம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆனாலும் அவர்களை காட்டிலும் நாங்கள் நீதிமான்கள் அல்ல. உம்முடைய கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி கொண்டிருக்கிறது தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் சொல்லலாமா? இன்றிலிருந்து பரிசுத்தமாய் வாழ என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று வாய்களை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. வாய்களை திறந்து அமைதியா இருக்கக்கூடாது. ஆவியானவர் இந்த இடத்துல அசைபாடி கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் யாரையெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களால் சும்மா இருக்க முடியாது. வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன். இந்த உலகத்தில் வாழுகிற ஒரே ஒரு வாழ்க்கை அது உமக்கென்று வாழுவேன் என்று சொல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய கோப சுபாவம், அந்த எனக்குள்ள உமக்கு பிரியமில்லாத சுபாவம் என்ன இருக்கிறது வெளிப்படுத்துக ஆண்டவரே. அதை நான் விட்டு மனம் திரும்புகிறேன் என்று சொல்லலாமா? ஓ என்னுடைய கோபத்தினால் எத்தனை அழிவுகள். ஒருவேளை கொலை வெறி கூட எனக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா அடக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, அடக்கிறது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வரும் பொழுது நீங்கள் முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லெபந்தரதியாந்த ரீபன ஷக்கர் ரீபன பந்தரதியாந்தரபா லிபந்தரதியாந்தரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. லிபந்தரதியாந்தரபா லிகரிபியாந்தரபா லஷக்கரிபியாந்தரபா. அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. வாய்களை விரிவாய் தரங்க. அது கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உன் வாய்களை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். லிஷக்கரிமன பந்தரதியாந்தரபா லிகரிபியாந்தரபா ஷதரிமன பந்தரதியாந்தரபா. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. Oh hallelujah. lemana ribana பந்தரதியாந்தரபா லிகரிபியாந்தரபா. இந்த இடத்துல ஒரு சகோதரன் அமர்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே உமக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, என் சூழ்நிலைகளை மாற்றுக, வேலை செய்கிற இடத்துல எனக்கு கோபம் வருக என்று சொல்லுகிற சகோதரனே, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய நல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Oh thank you Jesus. Hallelujah, hallelujah. மப்பந்தரதியா தரபா லிஷந்தரிபியா தரபா ஓலியா தரபா. ஒரு சகோதரி, என் மாமியார் எனக்கு ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, அவங்களாலே எனக்கு பிரச்சனை வருகிறது. இல்ல இல்ல சகோதரி, அவர்களை நேசிப்பதற்காக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். ஒரு தாய்க்கு பதிலாக உங்களுக்கு உங்க மாமியாரை கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு நாளும் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்காக ஜெபிங்க, அவர்களுக்காக ஜெபிங்க. அவங்க உங்களுடைய அன்புக்காக ஏங்குறாங்க. ஓ ரீமனா பந்தரதியாந்த ரீபல ஷேக்கர் ரீபந்தரபா லேக்கரிபியாந்தரபா லிக்கரிபியாந்தரபா. ஓ நான் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேச மாட்டேன், எனக்கு அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு அம்மா உட்கார்ந்து கோபமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. லிப்பந்தரதியாந்தரபா. பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. உங்களுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, நீங்க ரட்சிக்கப்படணும். நீங்க யார்கிட்ட பார்த்தாலும் சண்டை போடுறீங்க, ஒரு சண்டை விடுறதில்லை நீங்க. இதனால் ஆண்டவர் உங்களை மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி உங்களோட பேசி கொண்டிருக்கிற அம்மா லிப்பந்தரதியாந்தரபா. உடைய கோபத்தினால நிறைய பிரச்சனைகள், பையங்க வரதில்ல வீட்டுக்கு உங்களை பார்க்கறதுக்கு. ஒரு ரீபல சந்தரதியாந்தரபா ரிகரிபியாந்தரபா ஷிகந்தரபா. எல்லாவது அசுத்த ஆவிகள் அந்த அம்மா விட்டு விலகட்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன். கோபத்தின் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ ரிபலா கரபௌதரிபியாந்தரபா லேஷந்தரதியாந்தரபா ஓரியாந்தரபா. வாலிப பிள்ளைங்க சொல்றாங்க, ஆண்டவரே ஓ எங்க அம்மாட்ட நான் எதிர்த்து பேசுறேன், எனக்கு கோபத்தை அடக்க
நடக்க முடியல, ஆனாலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். வாலிப மகளே, கோபம் வந்து பேசிட்டு நான் ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லி உங்க அம்மாட்ட நீங்க பின்பாடு போய் மன்னிப்பு கேட்கறீங்க. ஆனா அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். நீங்க அதிகமா வேதத்தை வாசிப்பது பெரிதல்ல, காம்படிஷன்ல பரிசு வாங்குவது பெரிதல்ல, ஆனால் வேதத்தின் படி நடக்க வேண்டும். வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா. நீ ஷபி ரிமினியா தரபா லெப்பந்தரதியா தரபல ஷெக்கரிபியா தரபா. ஆண்டவருடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதனால் கேட்ட சத்தியம் அவரை விட்டு விலகாது இருக்கட்டும், விட்டு விலகாது இருக்கட்டும். ஆண்டவரோட கீழ்ப்படுதல் நாவி வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆண்டவர் கடவுளுடைய இருதயத்தில் உம்முடைய அன்பை ஊற்றுவீராக. குடும்பத்திலே நீ கோபம் இருக்கக்கூடாது. ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவரே குடும்பங்களை ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு வீடும் நீதிமானுடைய கூடாரமாக மாற்றப்படுவதாக. நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த சபையில் அநேக யுத்த புருஷர்களை தேடி வந்திருக்கிறேன் தகப்பனே. ஓ ரபா லக்கர பௌஷியாந்தரபா ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஜனங்களே, என் வார்த்தைகளை கேளுங்கள். நீ இந்த வான மண்டலத்திலே கிரியை செய்கிற ரத்தம் குடிக்கிற ஆவிகள் புறப்பட்டு இருக்கிறது. ஓ ரீமன பந்தரதி அந்தரபா, உங்கள் பக்கத்து வீடுகளிலும் மற்ற சுட்டு வட்டாரங்கள் அநேக மரணங்களை நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இருந்தவர்கள் நாளைக்கு இல்லாத, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லாத காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மனம் கலங்குகிறீர்கள். இவையெல்லாம் என்னுடைய நியாய தீர்ப்பின் நாளாய் இருக்கிறபடியால் நீங்கள் கலங்க வேண்டாம். இவையெல்லாம் நடக்க வேண்டியது. ஆனாலும் நோவாவின் நாட்டில் நடந்தது போல இந்த நாட்டிலும் நடக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் நோவாவின் பேழைக்குள் நோவா பிரவேசித்தது போல நீங்கள் என் சட்டையின் மறைவிலே வந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். உலகத்துக்கான காரியங்களை அதிகமாய் தேடாதபடிக்கு என்னுடைய முகத்தை தேடுங்கள், என்னுடைய முகத்தை தேடுங்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஓ ரீமன பரபல ரீனா தக்க ரத சந்தரபா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா வாய்ப்புகளையும் ஜெபங்களையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யுத்த புருஷர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி நான் இந்த சபை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். சாதாரணமாய் ஜெபிக்கிறவர்கள் அல்ல, உலகத்தை கலக்கிறவர்களை இங்கே இருந்து புறப்பட்டு விட்டார்களா என்று சொல்லி இந்த திருத்தாங்கள் மட்டுமல்ல, சிவகாசி முழுவதும் யுத்த புருஷர்களா நீங்க வீதியிலே நடக்கும் பொழுது ஓர் அந்த ரீவன பந்தரதி அந்த ரபா லீஷாக்க ரீமன பரபா அந்த அக்கினி உடையவர்களாக லேப்பந்தரதி அந்த ரபா ஓஷேக்க ரீவனபா பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் 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 அந்த வல்லமையை. ஜெபாவி ஓ சத்ருவை நிர்மலமாக்குகிற அபிஷேகம், சத்ருவை நிர்மலமாக்குகிற அபிஷேகம். லீ பந்தரதி அந்த ரபா லீ கரபன பந்தரபா பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இனி நான் சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சத்ருவின் கோட்டைகளை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். சத்ருடைய ரகசிய இடங்களை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். ஜெப வீரர்களை எழும்பு, ஜெப வீரர்களை எழும்பு. விட வேண்டிய காரியங்களை விட்டு விலகு. அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே, அக்கினி பற்றி எரியட்டும், அக்கினி எரியட்டும், அக்கினி எரியட்டும். சுட்டரிக்கிறது அக்கினி. ஓ ரபா பாபா பஷமா லரபா லேப்பந்தரதி அந்த ரபா ரீமன பார துஷக்கே ரிவி அந்த ரபா. ஓ thank you Lord, thank you Jesus. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன் தகப்பன். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீரார். யுத்த புருஷர்களாய் எழுப்பி நிற்கிற அந்த காலத்தை ஆவலோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தகப்பன்.
ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இந்த நாள்ல கேட்ட சத்தியம் வருகிற நாட்கள் வரையில் பிரயோஜனமாய் பலனாய் இருக்கட்டும். ஆசீர்வதி. உடைய ரத்த கோட்டைகளை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஊழியக்கார குடும்பத்தை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பராக்கிரமத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய நியாயத்தினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பிலும் ஊழியத்தை செய்வதற்கு பலப்படுத்துவீராக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென்.